வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி கேஜிஎஃப் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷனில் களப்பணியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த களப்பணி ஆத்மவனத்தில் ஏகப்பட்ட இடங்கள் சுத்தம் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் அங்கே போய் அதனுடைய ஒரு பகுதியை தான் பண்ண முடிஞ்சது. நம்ம மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து படாத பாடுபட்டு அந்த இடத்த ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஆத்மவனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வனம் அப்படின்னு இல்லைங்க. அந்த இடம் யாருக்கும் சொந்தமான இடம் இல்லைங்க. ஆனால் அந்த மண்ணுக்கு நாமெல்லாம் சொந்தமானவங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் அங்கே போய் ஓய்வெடுத்துட்ருக்காங்க. இனி வருங்காலத்தில் மீதி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தான் போகணும். அங்கே தான் போய் ஃபைனலாக செட்டில் ஆகணும். யார் யார் எந்தெந்த நாட்டில் இருந்து வேலை செய்தாலும் நம்ம கடைசியாக வந்து சேர வேண்டிய இடம் என்னமோ இந்த ஆத்மவனம் தான். அதனால் அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மையை நாம் கொஞ்சம் உணரணும். அதுக்கேற்ற மாதிரி அதை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, இயற்கையான குப்பை கூலங்களை நம்ம சகிச்சுக்கலாம். ஆனால் அங்கே செயற்கையாக பல விஷயங்கள் நடக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்களாக பார்த்து தவிர்த்துக்க வேண்டியது தான் இல்லைங்களா. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் பெற்றோர்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாரும் மனிதர்கள். அவங்க தான் அங்கே போகிறாங்க. உயிர் இல்லை என்றவுடன் அந்த உடலை நாம் தூக்கி வீச முடியுமா? அதற்கு உண்டான சடங்கு மரியாதைகளை செய்து முறையாகத்தானே ஏதொன்றும் செய்ய முடியும் இல்லையா? அப்படி என்றால் அங்கு ஆட்கள் இல்லையே தவிர அந்த ஆத்மாக்கள் அங்கு தான் இருக்கின்றன. அந்த ஆத்மாக்கள் யாருடைய ஆத்மாக்கள்? நமது சொந்தமான, நமக்கு சொந்தமான நமது முன்னோர்கள், மூதாதையர்கள் தானே. ஏன் நாம் அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளக்கூடாது? இனிமேலாவது அந்த இடங்களை தயவு செய்து சுத்தபத்தமாக வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தவறுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஒரே நாளில் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மாறித்தான் ஆக வேண்டும். பாருங்கள், இதெல்லாம் அங்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த குப்பை கூலங்கள் அங்கு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆகவே அனைவரும் அதை சற்று மனதில் கொண்டு நாம் நேரில் பார்க்கும் பொழுது யாராவது அப்படி செய்தால் தாராளமாக கண்டிக்கலாம், அல்லது அன்பாக அவரிடம் சொல்லலாம், இந்த இடத்தில் வேண்டாம், தயவுசெய்து விட்டுவிடுங்கள் என்று நாம் அன்பாக கூட கேட்கலாம். எப்படியோ நமக்கு காரியம்தான் முக்கியம் வீரியத்தை விட. நான் சரியாகத்தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேனுங்க. நீங்கள் தான் முடிவு சொல்லணும். நாம் இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி அங்கு களப்பணி ஆற்றிய அனைத்து கேஜிஎஃப் உறுப்பினர்களுக்கும், கௌசிக் காட்டன் மில்ஸ் அதிபர் திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க தான் சிற்றுண்டி வழங்கினாங்க, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதுபோல் அடிக்கடி நாம் களப்பணி செய்து இணைந்து வெல்வோம். வாழ்க கேஜிஎஃப்.